இந்த சாய்தேவன் உன் தலையெழுத்தை மாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை பிரிந்து விட்ட சொந்தம் இப்பொழுது நீதான் வேண்டும் என்று, நீயே கதி என்று வருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். நீ நினைக்கின்ற வாழ்க்கையை வாழ முடியவில்லையே, எனக்கு பிடித்த மாதிரியும் இருக்க முடியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், எந்த ஒரு விஷயமும் இங்கு நிலையானது இல்லை. நிலையானதாக இருக்க வேண்டும் என்றால் நான் மட்டும்தான் உன் கூடவே இருப்பது உறுதியாக இருக்கும். அதனால் தான் சொல்கிறேன், அவர் போய்விட்டார், இவர் போய்விட்டார் என்று பிரிந்து போன உறவுகளை பற்றி நீ சற்றும் யோசிக்காதே. உனக்கு வேண்டியவரே வரத்தான் போகிறார். வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாரே, இனிமேலையா என்னை புரிந்து கொள்ளப் போகிறார்? இனிமேலையா என் வாழ்க்கை நடக்கப் போகிறது? இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எப்படி ஆகுமோ என்று நீ சிந்திக்கவே வேண்டாம். நிச்சயமாகவே சொல்கிறேன், உன் வாழ்க்கை என்னும் ஒன்றில் நான் உனக்காக இருந்திருப்பேன் என்பது சொன்னேன் அல்லவா? இது உனக்கான ஜென்ம பந்தம் அல்ல, நாம் பூர்வ ஜென்ம பந்தம். இந்த பந்தத்தில் நம்மை யாரும் பிரித்து கொள்ள முடியாது. உனக்காக நானும் எனக்காக நீயும் இருக்கும்போது நிச்சயமாக இந்த சீரடி வாசன் உன் வாழ்க்கையில் இங்கு மிக பெரும் மாற்றத்தை தரத்தான் வந்திருக்கின்றார். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்றை தருகின்ற தருணமும் வந்துவிட்டது. நம்பிக்கைக்குரியவனாக இந்த சீரடி வாசன் நான் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். சோதனைகளோடு இங்கு போராடி கொண்டு இருக்கின்றாய். வேதனைகளோடு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய். இனி முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் வாழ்க்கையை முழுமையாக்க நானே வந்திருக்கின்றேன். என் அருளையும் ஆசையும் பெற்ற என் செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை என்னும் முழுவதில் உனக்கான வெற்றி பயணத்தை தருவதற்காகத்தான் இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு மாற்றமானாலும் சரி, உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாகவே இரு. என் பிள்ளையே, இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொன்னாய் அல்லவா? அதன் பிறகும் ஏன் சற்றே யோசித்து கொண்டு இருக்கின்றார்? எவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்ய தயாராகிவிட்டேன் தெரியுமா? உன் விதியும் கருமாவும் நீ போராடி போராடி முடிந்தே விட்டது என்று நினைத்து கொண்டு இருந்த விஷயத்தை தொடங்கி வைத்து, எந்த விஷயத்தை முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தே விட்டது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தை தொடங்கி வைத்து இனி உன் வாழ்க்கைக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். போனவரும் வந்து சேரத்தான் போகிறார். கண்ணை மூடி நீ கண்கட்டி விட்டது போல் காட்டிலே நின்று கொண்டு இருக்கின்றாய். அத்தனை விஷயத்திலும் திசை தெரியாமல் நின்று கொண்டு இருக்கின்றாய். அதற்கு வழிகாட்டியாக, தாயாக, தந்தையாக, குருவாக நானே வந்து கொண்டு இருக்கும்போது இனி எதை நினைத்தும் நீ வருந்தவே வேண்டாம். எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் நீ என்னை இங்கு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்ட. நீதானே தந்தாய், நீயே பார்த்துக்கொள். நான் உன் பாதத்தடியில் சரணடைந்து விட்டேன். இனி எனக்கென்று என்ன இருந்து கொண்டு இருக்கின்றது என்று என் காலடி பற்றி விட்டாய். இனி உனக்கு கவலை எதற்கு என் பிள்ளையே? எந்த விஷயமானாலும் என்னிடம் சொல்லிவிட்டு தான் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்குவதற்கும் உன் வாழ்க்கையின் கனவுகளை நிரந்தரமாக்குவதற்கும் உன்னோடு சேர்ந்து நான் வேலை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். கண்ட கனவுகளை நிஜ கோட்டையாக மாற்றுவதற்கு இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நீ நினைக்கின்ற விஷயம் நினைத்த மாத்திரத்தில் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எல்லாம் என் விதிப்படித்தான் என்று நடக்கிறதோ என்று நீ முடங்கி விடாதே. என் பிள்ளையே, நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கும்போது எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் உன்னை தூக்கி விடுவதற்கு தானே வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த கம்பீரத்தோடு விழுந்தாயோ அந்த கம்பீரத்தோடு உன்னை தூக்கி எழுப்புவதற்குத்தானே வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதே இன்னுமா நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய்? சோகத்தோடு இருந்தாலும்
இந்த சோதனைகளை காலகட்டத்தை கடந்து வந்து தானாக வேண்டியதிருக்கின்றது. சில சமயத்தில் உன் பிரச்சனையை என்ன செய்வதென்று நீ அங்கு தவித்து கொண்டு இருக்கின்றாய். இடி இடுத்தது போல் கைமீறி சென்று கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, இதோ உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை நான் தர காத்திருக்கின்றேன். வருகின்ற வாழ்க்கையின் பயணம் இனி உன் எதிர்காலத்தை சுற்றிதான் இருக்கப் போகிறது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி நல்லதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நொடியிலும் உன் பாதுகாப்பை பற்றி மட்டும்தான் இந்த சீரடி வாசன் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்காகத்தான் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உண்மையை உணர்த்துவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி எல்லா வேளைகளிலும் உனக்கு எதை தர வேண்டுமோ, எந்த ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக வந்து இருக்கின்றேன். அதனால் பிரிந்து போட்ட உறவை பற்றியும் என்ன நடக்கின்றதோ என்று திக்கற்று திசையேற்று இருக்கின்ற விஷயத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். அவர் உன் உண்மை தன்மையை புரிந்து கொண்டு, உன் வாழ்க்கையின் தன்மையை புரிந்து கொண்டு, உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை அறிந்து கொண்டு இனி எல்லாவற்றிற்கும் உறுதுணையாகத்தான் இருக்கப் போகிறார். என் பிள்ளையே, எவ்வளவோ காலத்தை நீ கடந்து வந்து விட்டாய். இந்த சோதனையின் பிடியிலிருந்தும் இந்த தீயின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து நான் உன்னை வாழ்க்கையின் பயணத்தில் இங்கு கொண்டு சேர்க்கத்தான் போகிறேன். கரை சேர்க்கத்தான் போகிறேன். இப்போதாவது புரிந்துவிட்டதா? ஒன்றுமே இல்லை என்று, எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று நீ சொல்கின்றாய். ஆனால் இந்த அப்பனின் மீது உள்ள நம்பிக்கையை இழக்காமல் தானே இருக்கின்றாய். இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? அவரவர் வாழ்க்கையின் படிதான் அவரவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு உன்னை பற்றி கலங்குவதற்கும் கவலைப்படுவதற்கும் யாருக்குமே நேரமில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர்கள் கண்டு கொள்ளவில்லை, இவர்கள் கண்டு கொள்ளவில்லை என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக என் அப்பன், என் சாய் தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இதோ உனக்கான வரத்தை தருவதற்காக, உனக்கான வெற்றியை தருவதற்காக, நீ கண்ட கனவுகளை நினைவாக்குவதற்காக இந்த அப்பன் நான் சாயி வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கை என்னும் விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் புரியாக இருந்து கொண்டு இருந்தாலும் அத்தனையும் புரிய வைத்து பிரிந்து விட்டவரையும் உன்னோடு சேர்த்து உனக்கு நல்லதை நடத்தி தர இந்த அப்பன் சாயி இருந்து கொண்டு இருக்கும்போது நீ வெற்றி வாகைத்தான் சூடப் போகிறாய். நீ நினைத்ததைத்தான் நான் நடத்தி காட்டப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. நான் அல்லவா உன் கூட இருக்கின்றேன். வெற்றியின் பக்கம்தான் இனி எல்லாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.